இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். அந்த டிக்காக்குரிய மசாலா வந்து வீட்லேயே நம்ம செய்யலாம். அது என்னென்னு சொல்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய பொடி செஞ்சுக்கிறதுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன். வேணும்னா கம்மியாக பண்ணிக்கலாம். ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ, பட்டை, இது வந்து கருஞ்சீரகம், பிளாக் குமின் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது கண்டந்திப்பிலி, ஜாதிக்காய், சுக்கு ஒரு துண்டு, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், பூண்டு பொடியாக வச்சுக்கலாம், இல்லைனா பூண்டு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கல்லுப்பு, இது வந்து பிளாக் சால்ட், கருப்பு உப்பு. அப்போ கலருக்கு கொஞ்சம் கலர். இது அவ்வளோத்தையும் நான் அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையானது வந்து பச்சை கேப்சிகம், கலர் இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா வெறும் பச்சை கேப்சிகம், ஆனியன் இருந்தால் கூட போதும். புதினா, பச்சை மிளகா, லெமன், பூண்டு போட்டு அரைச்சி நான் அந்த தொட்டு சாப்பிட அந்த டிப் தயார் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் நான் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் கூட வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீம் இருந்ததுனால க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். கெட்டி தயிர், தண்ணி இல்லாத தயிர் போட்டுக்கோங்க. இந்த பொடி சேர்த்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ அவ்வளோ. நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. கலந்த உடனே இந்த ப்ரான், நான் இன்றைக்கி வந்து ப்ரான், சிக்கன், கொஞ்சம் பன்னீர் இருந்தது, அதில் தான் பண்ணியிருக்கேன். வேணும்னா மஷ்ரூம் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணலாம். ஃபிஷ்ஷில் கூட பண்ணலாம், க்யூபாக போட்டு. எல்லாத்துலேயும் இப்படி அந்த மசாலா போட்டு நல்லா கலந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம். இது பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாம் உடம்புக்கு நல்லதான பொருட்கள் தான். மிளகு கலந்துருக்கு, எல்லாமே அந்த திப்பிலி எல்லாமே நல்லது. எவ்வளோ ஹெவியாக கூட இருக்காது, நீங்கள் எத்தனை சாப்பிட்டா கூட ஹெவியாக இருக்காது. கொஞ்சம் பன்னீர் இருந்ததுனால அந்த கொஞ்சம் பன்னீரை நான் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து நான் கேப்சிகம்காக மறுபடியும் தயிர் போட்டு அந்த பொடி கொஞ்சம் போட்டு கலந்து வைக்கிறேன். ஏன்னா அந்த காய்கறி வந்து இது கலந்து வைக்கும் போது அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது சாப்பிடும் போது எப்படி சாப்பிடுங்கன்னா, ஒரு காய்கறி, ஒரு கறி, அந்த ஆனியன் ஒன்று அப்படி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து அப்படியே சாஃப்ட் ஆக்கிரும் அந்த காய்கறி, அந்த மீட்டெல்லாம் அந்த தயிர் ஆட் பண்ணுறதுனால. இப்போ நான் இந்த மாதிரி ஸ்குவர்ஸ் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், ப்ரான், அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக ப்ரான் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டிக் ஃபுல்லாக சிக்கன், அப்புறம் பன்னீர், மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூம், மீன் இருந்தால் கூட மீன், எல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எவ்வளோ அந்த ஸ்டிக் வந்து 4-5 சாப்பிட்டா கூட உங்களுக்கு ஹெவியாக தெரியாது. அவ்வளோ நம்ம போட்டிருக்க ஹெர்பெல்லாம் உடம்புக்கும் நல்லது. கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலையே பண்ணிக்கலாம். இதில் நம்ம வேணும்னா கலந்துக்கும் போது லெமன் புழிஞ்சிக்கோங்க. அப்படி புளியலைன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டில் அதை புழிஞ்சி சாப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அந்த ஸ்டிக்கில் இது பண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு கிரில் பேன் வச்சுப்போம். அதில் நான் ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றலாம். சிறு தீயில வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சா தீஞ்சிரும். சிறு தீயில வச்சு திருப்பி மெதுவாக குக் பண்ணணும். அப்போ 2 பக்கமும் அந்த ஸ்டிக் வைக்கிறதுக்கு கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சுட்டு தோசைக்கல்ல கூட நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோசைக்கல்ல கூட நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் வச்சு மெதுவாக வெந்த உடனே, ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போடணும். நான் பட்டர் கொஞ்சம் கலந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பட்டர் போடுறதுனால சாப்பிடும் போது ரொம்ப திகட்டும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இது எதுக்குன்னா கொஞ்சம் நல்லா அந்த க்ளாஸி லுக் கொடுக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் பட்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா எண்ணெய் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். அந்த டிப் வந்து பக்கத்தில் வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.